Hello friends, welcome to Drona Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பத்தின தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வெற்றிகரமா வந்து 7th புக் வரைக்கும் புதிய சமச்சீர் புக்ல இருக்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதே தொடர்ந்து நம்ம இப்போ வந்து 8வது புக்ல முதல் இயலை வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ 8வது புக்லயுமே வந்து மொத்தம் 9 இயல்கள் இருக்கு. இந்த 9 நாள்ல வந்து நம்ம வந்து 9 இயலை வந்து வெற்றிகரமா முடிக்க போறோம். சோ 6th 7th விட 8th புக் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம வந்து 6th புக்லாம் பாத்தீங்க அப்படின்னா half an hourலயே முடிச்சிருப்போம். ஓகேவா? 6th 7thலாம். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம 9th அப்புறம் 8th அப்புறம் வரது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா குறைந்தபட்சம் 3/4 மணி நேரமாவது ஒரு லைவ் கிளாஸ் ஆனது இருக்கும். சோ 3/4 மணி நேரம் கொஞ்சம் தெளிவா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு இயலை வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். ஓகேவா? அதே மாதிரி நிறைய விஷயம் என்ன அப்படின்னா அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து பாதி பேர் என்ன பண்றீங்கன்னா அந்த இயல் முடிச்ச உடனே ஒரு வாட்டி ரீகால் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் படிச்சீங்கன்னா அப்படியே அதோட விட்டுருவீங்க. அப்போ அந்த வீடியோ பார்த்ததுனால மட்டும் எந்த பலனும் கிடையாது. வீடியோ பார்த்த பிறகு படிச்சா மட்டும்தான் பலன் வரும். நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்புறம் 2 நாள் கழிச்சு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பார்த்த உடனே படிச்ச எஃபெக்ட் வராது. அதனால வந்து வீடியோ பார்க்கறது 3/4 மணி நேரம் ஆகுதுங்களா, அப்படியே இன்னொரு 1 மணி நேரத்தை ஒதுக்கி அப்பவே அந்த லைவ் முடிச்சிருங்க. சரி, அந்த இயலை முடிச்சிருங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு அடுத்த 2 டேஸ் கழிச்சு ஒரு காட்டி ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஒரு இயலை வந்து ஈஸியா மனப்பாடம் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுல வந்து பாடல் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க விட்டுட்டு வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா சுத்தமா புரியாது. வீடியோ பார்க்கறதுன பலனே கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம முதல் இயல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து அப்படின்னு ஒரு செய்யுள் பகுதி இருக்கு. அப்புறம் தமிழ் மொழி மரபு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வரி வடிவ வளர்ச்சி, சொற்பூங்கா, எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு டாபிக் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மொழி வாழ்த்துன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதியாருடைய ஒரு கவிதை பேழை, அதாவது செய்யுள் பகுதி வந்து கொடுத்திருக்காங்க. தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்த்து. தலைப்பு என்னது? தமிழ் மொழி வாழ்த்து. ஓகேவா? அதுல இந்த நுழைமுறை என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமே அன்று, அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வளர்த்துள்ளனர். ஓகே, அது உண்மைதான். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும்போது வந்து நம்ம தமிழை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். சோ தமிழுக்காக வந்து பாத்தீங்கன்னா தலையே கொடுத்த குமணன் வளர்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். சரியா? சோ அப்ப அப்படி இருக்கும்போது அவ்வளவு சிறப்பான ஒரு தமிழை பத்தி தான் நம்ம இதை பார்க்க போறோம். பாரதியார் தனது பங்குக்கு தாய்மொழியான தமிழ் மொழியை பத்தி சிறப்பித்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது என்னத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாரதியார் பத்தி பார்க்கணும் அப்படின்னா நூல்வெளியில கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். ஓகேவா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுத்துருவோம். கவிஞர், எழுத்தாளர் இதெல்லாம் வந்து படிச்சுங்க. ஏன்னா இது ஆப்ஷன் அப்படியே கொடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா சி. சுப்பிரமணிய பாரதியார் தொடர்பான சிறப்புகளில் கீழ்கண்ட எது ஒன்று சற்றும் பொருந்தாது? இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர். ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவிஞர், எழுத்தாளர் இருக்கலாம். இல்ல வேற என்ன ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, அப்ப இசையமைப்பாளர் கொடுக்கலாம். அப்ப இசையமைப்பாளருக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப அதுதான் வராதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால வந்து அந்த சிறப்புகளை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்டவர். இந்தியா, விஜயா அப்படின்னு 2 இதழ் வந்து நடத்தினார். ஓகேங்களா? அடுத்தது கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார். இவர் செய்யுள் மட்டும் என்னன்னு கேட்டா உரைநடுமே எழுதியிருக்காரு. அந்த உரைநடை நூல்கள் என்னது? சந்திரிகையின் கதை, தராசு. ஓகேவா? அதே மாதிரி வசன கவிதையை முதல் எழுந்து யாருதான்? பாரதியார் தான். சீட்டு கவி எழுதுறதும் பாரதியார் தான். சரியா? அடுத்து பாருங்க சிறப்பு பெயர்கள் சொல்லியிருக்காங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். ஓகேவா? இதெல்லாம் யார் புகழ்ந்தது? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் இப்படிலாம் வந்து பாரதியாரை வந்து சிறப்பித்தார்னா அவருடைய மாணவரான பாரதிதாசன். இப்ப நம்ம பார்க்கணும் இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற கவிதை தொகுப்புல வந்து
தமிழ் மொழி வாழ்த்தான் இந்த பாடலை வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா, பாடலை பார்த்துடலாம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானமளந்த அனைத்தும் அளந்தினும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து முடிக்கிறாரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா வாழிய வாழியவே என்ற டாபிக் மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்மொழி. ஓகேவா, தமிழ்மொழி வாழிய வாழிய வாழியவே வாழியவே எல்லாத்துலயும் ஏதாவது வருது. சரிங்களா? ஸோ இந்த வரிகள் வந்தாலே யார் தான், பாரதியார் நம்ம ஈஸியா போட்டுடலாம். இந்த வரி கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கணும், எக்ஸாம்ல கேட்கணும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும். நிரந்தரம் காலம் முழுமையும். நிரந்தரமா அப்படின்னா இருக்கிற காலம் வரைக்கும் பர்மனன்ட் அர்த்தம். வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. வைப்புனா நிலப்பகுதி ரொம்ப முக்கியமானது. சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை எனும் இருள். சூழ்ந்துள்ள அறியாமை எனக்கூடிய இருள். வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி. இங்க பாத்தீங்கன்னா 2 சொல்லினா 3 சொல்லினா வளமை. ஓகேவா, சோ அப்போ வளமிக்க மொழி. இசைனா புகழ். ஓகே, வசைனா பழின்றத நம்ம பார்த்துருக்கோம். தொல்லை அப்படின்னா பழமை துன்பம். ஓகேவா, அது தொல்லைனாங்க சொல்லாங்க, தொன்மை அந்த ஆங்கிள் வரும். அதே மாதிரி வந்து தொல்லை கொடுத்தல் துன்பம், இந்த 2 ஆங்கிளையும் வந்து சொல்லுவாங்க. பாடலுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்மொழி எக்காலத்துக்கும் நிலை பெற்று வாழ்க. சரியா, இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் 3 காலத்துக்கும் பொருந்திருக்கணும். ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படைக. பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்க தமிழ்நாடு ஒளிர்க. தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்றாரு. வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளும் அறிந்து மென்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. சரியா, ஸோ வானளவு உயர்ந்தக்கூடிய தமிழே வாழ்கன்னு சொல்றாரு. அப்புறம் 7 கடலும் சூழ்ந்த நிலப்பகுதி முழுவதும் தமிழ் மொழியானது வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து எங்கும் சூழ்ந்திருக்கூடிய அறியாமை நீங்க தமிழ்மொழி வந்து வாழணும். அப்பதான் அறியாமை என்பது இருள் வந்து நீங்கும். அப்புறம் என்ன சொல்றாரு, துன்பங்கள் நீங்கி நம்ம தமிழ்நாடு ஒளிரணும் அப்படின்னா இந்த பழமையான கருத்துக்கள் எல்லாமே வந்து போகணும் அப்படின்னா தமிழை வந்து நம்ம வாழ வைக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருப்பாரு. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழ் அந்தாதி அப்படின்ற ஒரு டாபிக்ல து அரங்கன் அப்படின்றவர் இவரு வந்து தமிழ் பத்தி சிறப்பித்து ஒரு பாடலிட்டு இருக்காரு. இந்த பாடலாம் படிச்சு வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே, எழில் மகவே எந்தம் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ, இன்பம் நீ அன்பு தரவும் நீ, வீரம் நீ காதல் நீ, ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ, யாவும் நீயே அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க செந்தமிழுடைய சிறப்பை வந்து அழகா சொல்லியிருக்காங்க. உயிர் உடம்புல இருந்து எல்லாமே நீதான், இன்பமும் நீதான், துன்பமும் நீதான், அன்பும் நீதான், காதல் நீதான், வீரனும் நீதான், ஈசன் அடியிலக்கூடிய ஆரமும் நீதான், கடல் அணிகள்னு சொல்ல பத்தி அந்த அணிகளாவும் நீதான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. மூவேந்தர்கள்லாம் உங்களை போட்டு வளர்த்தாங்கன்றத குறிப்பிடுறாங்க. அடுத்தது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்னன்னா வைப்பு. வைப்புனா நிலப்பகுதி நம்ம பார்த்தோமா. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றும் என்றும். ஓகேவா, என்றும் என்றும், அத என்றென்றும். வானம் அளந்தது அப்படின்னா வானம் கூட்டல் அளந்தது. இங்க வந்து பாருங்க, அது அறிந்தது பிளஸ் அனைத்தும் அப்படின்னா ஒரு அறிந்ததனைத்தும் அப்படி வரும். அறிந்ததனைத்தும், அப்ப அறிந்ததனைத்தும் இருக்கு பாருங்க. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் நூல் வானம் அறிந்த. வானம் இம்மு கூட்டலா மாவா மாறிடும், அப்போ வானம் அறிந்த தோயி. அடுத்து 2வது தமிழ் மொழி மரபு அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா, இது வந்து தொல்காப்பியம் பத்தின ஒரு வரியை கொடுத்திருப்பாங்க. இதுல பார்க்கலாம். நிலம் தீ நீர் வலி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின், இருதினை 5பால் இயல் நெறி வழாமை திரிவில் சொல்லொடு
தழால் வேண்டும் அப்படின்னு என்ன அப்படின்னா, சரி மொத்தமா படிச்சிடலாம். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லினான. அடுத்து பாருங்க, இது எல்லாமே தொகுத்து மொத்தமா ஒரே இந்த ஐம்புலங்களை பத்தி சொல்லறதுனால எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுத்துருக்காங்க. மரபுநிலை திரியின் பிரிதும் பிரிதாகும். ஓகே, அர்த்தம் என்னன்றத பார்க்கலாம். இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். ஏன்னா இந்த உலகன்றது பார்த்தீங்கன்னா இந்த 5 பூதங்களால் உருவானதான் இந்த உலகம்ன்றது நல்லாவே தெரியும். இவ்வுலகில் தோன்றிய பொருட்கள் அனைத்தும் இந்த 5 பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். கரெக்ட் தான். அதாவது உயிரா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் இந்த 5 பூதங்களுடைய தொடர்பு எல்லாம் உருவாகி இருக்காது. ஓகேவா? உலகத்து பொருட்களை 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த உலகத்தில் கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ண நம்ம 2 பாலில் பிரிச்சிடும். உயர்திணை அக்ரிணை. மனிதன் மட்டும் உயர்திணை, மீதி எல்லாமே என்ன வந்துடும், அக்ரிணையில வந்துடும். உயிருள்ளதா இருக்கட்டும், உயிரட்டதா இருக்கட்டும், அக்ரிணையில போயிடும். அதே மாதிரி 5 பால்கள், ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால். ஓகே, அந்த 5 பால் அடைக்கிறேன்னு சொல்றாங்க. அடுத்தது திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருட்களை நம் முன்னோர்கள் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். ஸோ இந்த திணை பால் வேறுபாடை வச்சு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நம்ம அப்படியே கடைபிடிக்கணும். நம்ம செய்யுள் ஈட்ட போறோம் அப்படின்னாலும் இதே தான் அந்த செய்யுளும் இடம்பெறணும். அந்த மரபை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்த 3வது வரியில தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். சரியா? இப்ப நம்ம தமிழ் மொழி யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மரபை மாத்தி நம்ம புதுசா கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த செய்யுளுடைய அர்த்தமே மாறிடுன்றத சொல்றாங்க. அப்ப மரபு நம்ம மாத்தாம இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அந்த தமிழ் எழுத்துக்கள் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே ஆங்கிலம் போனாதான் மாறாம இருக்குன்றத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததுல பாருங்க, சொல்லும் பொருளை விசும்பு அப்படின்னா வானம், மயக்கம்னா கலவை, மயக்கம்னு சொல்றாங்க கலவை, இருத்திணைன்னா உயர்திணை ஆகிறது நம்ம தெரியும், வழாமை அப்படின்னா தவறாமை, எனது வழுனா தவறுதல், வழாமைனா தவறாமை, ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலபால் ஒன்றன்பால் பலவின்பால், மரபு அப்படின்னா வழக்கம், காலங்காலமா செய்யத்தாம வழக்கம், அந்த வழக்கத்தை மாத்தாதுன்னு சொல்றாங்களே அதான் மரபு. திரிதல் அப்படின்னா மாறுபடுதல், திரிதல் மாறுபடுதல், செய்யுள்னா பாட்டு, அப்புறம் தழால்னா தழுவுதல், தழால்னா என்னது தழுவுதல். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அளபடை, இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அளபடை என்பது நீண்டு ஒலித்து நம்ம பார்த்திருப்போம். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா வழாமை தழால் இதுல பார்த்தீங்கன்னா ழான்ற எழுத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு. பொதுவாக உயிரெழுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மொழிக்கு இறுதியில வராதுன்றது நம்ம இறுதிலையும் ஈட்டிலையும் வராது. அப்படி வந்தா அளபடைன்னு சொல்லியிருப்போம். இங்க உயிரெழுத்தா இருக்கிற ஆ என்பது அளபெடுத்திருக்கு. அப்ப என்ன, இது உயிரளபடைன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம நூல்வெளியில யாரை பத்தி பார்க்க போறோம், தொல்காப்பியரை பத்தி பார்க்க போறோம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர்னா தொல்காப்பியர். ஓகேவா? தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். தமிழிலே கிடைக்கப்பட்ட மிக பழமையான இலக்கண நூல், இலக்கிய நூல்னா சிலப்பதிகாரம் சொல்லுவாங்க, இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை அதிகாரம் கொண்டது? 3 அதிகாரங்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு அதிகாரம் 9 இயல்களை கொண்டுள்ளது. அப்ப என்னாச்சு, 27 அதிகாரங்கள் இருக்கு. மொத்தம் 3 அதிகாரங்கள். ஓகே, மேலோட்டமா. ஓகே, ஒவ்வொரு அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா 9 இயல் இருக்கு. அப்ப மொத்தமா எத்தனை இயல் அப்படின்னா 27 இயல்கள் கொண்டு இருக்கு. சரியா? அதுல பொருளதிகாரத்தின் மரபியல் உள்ள 3 நூற்பாக்கள். இங்க நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய மரபியல். அப்ப இது கேள்வி கேட்கலாம், அதாவது தொல்காப்பியத்தில் மரபியல் எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறதுன்னு கேட்பாங்க. பொருளதிகாரமா, எழுத்ததிகாரமா, சொல்லதிகாரமா தெரியணும் அப்படின்னா இது பொருளதிகாரம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இதுல ஒளி மரபு கொடுத்துருக்காங்க, பிளஸ் இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கறாங்க. புலியுடைய குட்டி, புலிக்குட்டிக்கு என்ன பேருனா புலிக்குட்டின்னு சொல்லி புலி பரல் அப்படின்னு சொல்லணும். சிங்கக்குட்டிக்கு சிங்க குருளின்னு சொல்லணும். யானை குட்டி யானை கன்றுன்னு சொல்லணும். பசுக்குட்டியை பார்த்தீங்கன்னா பசுங்கன்றுன்னு சொல்லணும். ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்குட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி ஒளி மரபு பார்த்தீங்கன்னா எப்படி அது பேசும் அப்படின்னு சொல்றாங்க. புலி என்ன பண்ணுமா, உருவுமா. புலின்றது உருமோ. சிங்கம் முழங்கும்.
ஓகே, நம்ம கூட பார்த்தோன்னா வேட்டைக்காரன் படத்தில் வந்து ஒரு பாட்டு வரும், புலி உருமுது புலி உருமுது தான் வரும். அப்போ புலி என்ன பண்ணும், உருமும். யானை வந்து பிளிரும், யானை வந்து என்ன பண்ணும், பிளிரும். பசு வந்து கதரும், பசு வந்து கதரும். ஆடு வந்து கத்தும். வச்சுங்க. ஓகேவா. அடுத்தது பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன. எங்க, விசும்பு, வானத்துல தான் பறந்து செல்லும். அப்போ விசும்பில்னா வானம். இயற்கையை போற்றுதல் தமிழர் என்னது, மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எது கிடைப்பது அப்படின்னா, இரு அப்படின்னாலே எண் எழுத்து வந்தாலே நம்ம முழுசா அந்த எழுத்து பிரிக்கணும். இங்க இரு என்பது இரண்டு என்பது எழுத்து தான். அப்ப 2 கூட்டல் திணை. அதே மாதிரி ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எது கிடைப்பது, 5 கூட்டல் பால். அந்த எண் எழுத்து வந்துச்சுன்னா அதை முழுமையா பிரிச்சிடணும். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உரைநடை பகுதியில் பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போற 2 லெசனுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொற்பூங்கான ஒரு டாபிக் பார்ப்போம், அதே மாதிரி தமிழ் வரி வடிவ வளர்ச்சி ஒரு டாபிக் பார்ப்போம். ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். சரிங்களா. பொதுவாக வந்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்னா அதாவது தமிழ் எழுத்துக்கள் எப்படி உருவாச்சு, ஆரம்பம். இப்போ நம்ம பார்க்குற எழுத்துக்கள் எல்லாமே வந்து இப்படிதான் ஆரம்பத்தில் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. ஓகேவா. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவம் எப்படி இருந்துச்சு, ஒரு சித்திரம் போடுறதா இருந்துச்சு. ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும். அந்த பொம்மை பார்த்தா நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த பொம்மையை லைனாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண, அந்த பொம்மையில வந்து மேட்ச் பண்ணி தான் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த சித்திரை எழுத்து முறை ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா வடிவம் பெற்று மாறி 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 இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து வந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் இப்படியெல்லாம் இல்லை. அது எப்படி வந்து தமிழானது வரி வடிவம் ஏற்பட்டு மாறி மருவி திரிஞ்சு இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மொழியா மாறி இருக்குன்றது தான் நம்ம இந்த ஒரு லெசனை வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எழுத்துக்களின் தோற்றம் அப்படின்ற ஒரு தலைப்புல பாருங்க. மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும். ஓகே, ஆச்சுங்க. இது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாறைகளை வந்து என்ன பண்ண அப்படின்னா, ஒரு சில ஒர்க்லாம் முடிச்ச பிறகு அவன் என்ன தோணும், ஸோ நம்ம முன்னோர்கள் பற்றின ஒரு சில சிறப்பையும் பின்னாடி வரக்கூடிய நம்முடைய சந்ததிக்கு வந்து தெரியப்படுத்தணும். என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய சிறப்புகளை, அவங்க பார்த்த விஷயங்களை, அவங்க பார்த்து வியந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாறைகளை வரைஞ்சி வச்சிருந்தாங்க. ஓகேவா. இதான் வந்து அந்த எழுத்து வடிவத்துடைய தொடக்க நிலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த எழுத்து வடிவத்தோட தொடக்க நிலை இருந்துச்சு, சித்திரை எழுத்தாக தான் காணப்பட்டுச்சு. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். ஓவியமாக தான் வரைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பு ஒரு சொல்ற மாதிரி வேட்டைக்கு போறான்றத மீன் பண்ற மாதிரி அர்த்தம். சரிங்களா. அதான் சொல்லிக்க முடியும். இதை நம்ம எழுதாம முதல்ல வந்து அந்த பிக்சரே வரைஞ்சி வச்சாங்க. அந்த படம் பார்த்து கதை சொல்லலாம் பத்தி அந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சிட மாதிரி இருந்துச்சு. ஓகேவா. அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்துக்கு உரிய முழு ஒளியாகிய சொல்லை குறிப்பதாக மாறியது. அதன் பின் ஒவ்வொரு வடிவமும் அச்சொல்லின் ஓசையை குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஒரு ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். இப்ப ஆனா இப்ப வந்து பார்த்தோன்னா இது, அப்ப ஆன்ற ஒலிக்கு இந்த சிம்பிள், ஆ அப்படின்னா இந்த சிம்பிள், ஈனா இந்த சிம்பிள். அப்போ ஈன்ற இந்த ஒலிக்கு இந்த சிம்பிள் இ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாண்டத்துக்கு இந்த சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒலிக்கு ஒரு எழுத்தை வந்து உருவாக்கினாங்க. இதுக்கு பேர் தான் ஒலி எழுத்து அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இன்று உள்ள எழுத்துக்கள் ஒரு காலத்தில் பொருட்களின் ஓவியமாக இருந்தவற்றின் திரிபுகளாக கருதப்படுகின்றன. சரியா. நம்ம பிக்சர் சித்திரை எழுத்து பார்க்கும் போது அதனுடைய ஒவ்வொரு அட்வான்ஸ் அப்டேட்டட் வெர்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எழுத்துக்கள் தான். ஓகேவா. அடுத்தது கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு. கல்வெட்டுகளை நம்ம தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. பொதுவாக என்னன்னா சான்ற வடமொழி எழுத்து காணப்படுது நம்ம தமிழ் எழுத்துல. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை. ஓகே. இப்ப மெய் எழுத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். ஈக்கு என்பது ஒரு மெய் எழுத்துனா அதுக்கான புள்ளி பயன்படுத்தல. ஓகேவா. அப்புறம் எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. ஓகேவா. அது குறில் எழுத்தா நெடில் எழுத்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கே அப்படிதான் இருக்கு, கோ இருக்கு. ஆனா கே அப்படின்னு தெரியல, கோன்றது இல்லை. ஓகே. அப்போ அந்த ஏ அப்புறம் வந்து ஓ அப்படின்ற அந்த வேறுபாடை வந்து காணவும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா. அடுத்து தமிழ் எழுத்துக்கள் இங்கதான் ஆரம்பிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் எழுத்துக்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். இப்போ நான் பார்க்க நம்ம தமிழ் எழுத்துக்களை தோற்றத்தை பார்க்க போறோம். காலந்தோறும் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சியடைந்து வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற்றுள்ளன. இது கேட்கலாம் கண்டிப்பா. சரியா. அதாவது தமிழ் எழுத்துக்கள்
நிலையான வடிவத்தை எப்போது பெற்றன? அச்சுக்களை தோன்றிய பிறகு. ஓகேவா? தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்கள் கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. சரியா? நம்ம தமிழுடைய பழைய வரி வடிவங்கள் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா கருங்கல் இருக்கக்கூடிய அந்த சுவர்கள்லையும் செப்பேடுகள்லையும் காணப்படும். சரியா? கல்வெட்டுகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. சரியா? நமக்கு கிடைத்த மிக பழமையான கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டுன்னு இருக்கு. சரியா? செப்பேடுகள் பொறுத்த வரைக்கும் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் நமக்கு கிடைக்கிறது. சரியா? செப்பேடு அந்த செம்பை கொண்டு உருவாக்கக்கூடிய ஏடுகள். சரியா? செப்பேடுகள் சொல்லுவாங்க. செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இதுவே கருங்கல் வந்து பார்த்தா கல்வெட்டுகள் எது? கிமு 3ஆம் நூற்றாண்டு. சரி, அது 3 அது 7 ஞாபகம் வச்சுங்க. கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து தமிழெழுத்து என இரு வகையாக பிரிப்பர். சரியா? இந்த கல்வெட்டுலையும் செப்பேடுலையும் காணக்கூடிய எழுத்து முறை வந்து மொத்தம் 2 ஆங்கிள் இருக்கான். ஒரே தமிழ் மொழி தான், ஆனா ஆங்கிள் எப்படி இருக்கு? அந்த ஸ்டைல்லாம் ஃபாண்ட்லாம் மாறி இருக்கு. ஒன்னு வட்டெழுத்தா இருக்கு, இன்னொன்று தமிழ் எழுத்தா இருக்கு. சரியா? வட்டெழுத்து என்னத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து ஆகும். சரியா? என்னது? வளைந்த கோடுகள் கொண்ட எழுத்தா வட்டெழுத்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவம். இப்போ நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா தமிழ் இதனுடைய பழைய வரி வடி எழுத்தும் ஒன்று இருக்கு. சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்களே இடம்பெற்றுள்ளன. சரியா? சேர மண்டலத்தும் சேர ஜோனு பாண்டியன் ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 8ல இருந்து 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாசனங்களுமே வட்டெழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அப்புறம் பாருங்க, முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழெழுத்துக்கள் காணப்படுகின்றன. அப்ப ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் காணப்படக்கூடிய கல்வெட்டுல என்ன இருக்கு? நம்ம இப்ப பழங்கால தமிழ் வரி வடி எழுத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வட்டெழுத்து தான் காணப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சங்க காலத்துல ஓகே, சங்ககாலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க? கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. இதனை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்ற ஒரு சிலப்பதிகாரத்தோட ஒரு பாடல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதை சொல்றாங்க. ஓகே, அந்த கண்ணெழுத்துன்ற முறை இருந்திருக்குன்றத. ஓகே, அடுத்தது வரி வடிவ வளர்ச்சி எப்படி உருவாச்சுன்றதை பார்க்கலாம். பண்டைய காலத்தில் தமிழ் மொழியில் உள்ள எல்லா எழுத்துக்களும் நாம் இன்று எழுதுவது போன்ற வடிவத்தில் எழுதப்படவில்லை. அவை காலத்துக்கு பிற பல உருவ மாற்றங்கள் பெற்றுதான் இக்கால வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இவ்வாறு எழுத்துக்களின் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணங்களாக அமைகின்றன. பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடுகள், ஓலை போன்றவற்றில் எழுதினர். அந்த பொருள்களின் தன்மைக்கேற்ப ஓகேவா எழுத்துக்களின் வடிவங்கள் அமைந்தன. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பழங்காலத்துல என்ன பண்ணா அந்த எழுதக்கூடிய பொருளை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எழுத்துடைய அளவை வடிவத்தை வந்து மாத்துறாங்க. சரி, ஏன்னா எல்லாத்திலையும் ஒரே மாதிரி எழுத முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது பாறைகளை செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் தான் பயன்படுத்த. நேர்கோடு பயன்படுத்தா கரெக்டாக இருக்கும். வளைகோடு அங்கே வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த எழுத்துக்கள் சிதைவு ஏற்படும். நேராக உடைச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து வளைஞ்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு வந்து புடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நேர்கோடுகள் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் எங்க பாறைகள்ல. அப்ப அங்க வளைகோடு நம்ம பயன்படுத்த முடியாது. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் வளையக்கோடுகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஏன்னா நேர்கோடு போட்டா அந்த ஓலை வந்து கிழிச்சுக்கும். அதே மாதிரி புள்ளி வச்சாலும் என்ன ஆகும்னா அது வந்து கிழிச்சுக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால புள்ளி வைக்க மாட்டாங்க, நேர்கோடு போட மாட்டாங்க, வளையக்கோடு தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி வந்து எழுத்துடைய வடிவம் மாறுபடுது பார்த்தீங்கன்னா அதான் வந்து இங்க சொல்றாங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடுகள் இடப்படுகின்றன. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்துவிட்டன. அப்போ அந்த குறுக்கு கோடு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் இதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபாண்டா வந்து மாறிடுச்சு. அடுத்தது புள்ளிகளும் எழுத்துக்களும். புள்ளிகளும் எழுத்துக்களும் என்ன பார்த்தாங்க அப்படின்னா, புள்ளி வச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எகர ஒகர குறி எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வருகிறது. இது கேட்கலாம், கண்டிப்பா கேட்கலாம். எகர உகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பியர் காலம் முதல் இருந்து வருகிறது. சரியா? எடுத்துக்காட்டாக இந்த எதுல பார்த்தா மேல ஏ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எது என்பது எழுதப்பட்டால் ஏதுன்னு அர்த்தம். அப்போ அது ஏ போட்டு புள்ளி வச்சு தூ போட்டா அப்ப இது வந்து ஏன் கணக்கு இல்லை, ஏன் கணக்கு. சரியா? அதே மாதிரி பாருங்க, கா போட்டு புள்ளி வச்சா நெடில் கா, தா போட்டு புள்ளி வச்சா நெடில் தா. இதுவே காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா கை,
காக்கு முன்னாடி 2 புள்ளி வச்சா கை. அதே மாதிரி கேக்கு பக்கத்துல வந்து 2 புள்ளி வச்சா கவ். கேக்கு பக்கத்துல 2 புள்ளி வச்சா கவுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த புள்ளி வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த எழுத்துக்களுடைய வடிவத்தை வந்து பிரிக்கிறாங்க. ஓகே. அடுத்தது உருவ மாற்றம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நெடிலை குறிக்காமல் ஒற்றை புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நெடிலுக்கு நம்ம என்ன பண்றோம்னா புள்ளி வைக்காம என்ன பண்றோம், துணைக்காலை வந்து பயன்படுத்துறோம். அதே மாதிரி வந்து பார்த்தா இணை கொம்புன்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இரட்டை புள்ளிக்கு பதிலாக நான் இணை கொம்புன்றதை நம்ம பயன்படுத்தணும். ஓகே. நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா 2 புள்ளி முன்னாடி வச்சோம் அப்படின்னா கா என்பது கையா மாறிடும் அப்படின்றது. ஓகே. ஸோ அதான் இதில் சொல்றாங்க. மற்றபடி வேற எதுவும் இதில் முக்கியமானது இல்லை. இந்த எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்கள் எழுதும் போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினர். ஓலைச்சுவடிகளில் நிறுத்தக்குறிகளும் பத்தி பிரித்தாலும் கிடையாது. புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர்மெய்யா குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடருட்டனர். எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டியதாயிற்று. இப்போ நம்ம ஓலைச்சுவடி எழுதுறோம் அப்படின்னா நிறைய அதில் ஃபால்ட் இருக்கு. சரியா? ஸோ அதெல்லாம் கலையறா மாதிரி வந்து ஒரு எழுத்து சீர்திருத்தம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அதான் வந்து ட்ரை பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணாங்க, அதுக்கு எழுத்து சீர்திருத்தம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் எழுத்து சீர்திருத்தம் எப்படி ஆரம்பிச்சான்றதை பார்க்கலாம். ஓகேவா? தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னா வீராமணியர். ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பார்த்தீங்களா? நம்மால் கூட செய்யல, இத்தாலியிலேருந்து வந்து நம்ம தமிழ் கற்றுக்கிட்டு அவர் தமிழில் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு. யாரு? வீராமணியர். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் கலைந்தார். இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் வச்சு நிறைய குழப்பம் வருது. பார்த்தீங்கன்னா 1 புள்ளியா 2 புள்ளியா புள்ளி வச்சாங்களா இல்லையான்றதே நமக்கு தெரியாது. பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணார்னா ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்தை சுழியிட்டு ஓன்றது கொஞ்சம் சுழிச்சா வந்து நெடில், அதே மாதிரி ஓக்கு கீழே ஒரு கோடு எழுத்தா நெடில் ஏ அப்படின்றத உருவாக்குனாரு. அதே போல் ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வடிவத்தை அறிமுகப்படுத்தினார். என்ன பண்ண கேள்வி பாருங்க. ஏ போட்டு மேல புள்ளி வச்சா ஏன்னு அர்த்தம். ஏ மட்டும் போட்டா நெடில் ஏக்கு இந்த மாதிரி குறில் நெடில் ஓக்கு வந்து கீழே சுழிக்கணும். இவன் கே போட்டு புள்ளி வச்சா கே தான். ஓகேவா? இது என்ன பண்ண வெறும் கேன்னு போட்டா இது வந்து கே நெடில் கே எடுத்துக்கினாங்க. இது குறில் கோ, இது நெடில் கோ. வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பெரியார் எழுத்து சீர்திருத்தம். பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தார் பாருங்க. 20ஆம் நூற்றாண்டு வரை நா ரா நா அந்த துணைக்கால் போற எழுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்படி போட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் எழுதிருந்தாங்க. நீங்க பழைய படம்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்து பிக்சர் வரும்போதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி எழுத்தாக தான் இருக்கும். அதே போல நை லை லை நை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு சுழிச்சிருந்தாங்க. இவற்றை அச்சு கோப்பதற்காக இவ்வெழுத்துக்களை தனி அச்சுகள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லை போனோம்னு வச்சுப்பா ஆளில் லா நம்ம ஆளு எடுத்துட்டோம். இது மட்டும் நம்ம எடுத்தா போதுமானது. ஓகே. ஆனால் இது மாதிரி தனி எழுத்தி நம்ம உருவாக்கணும். ஓகே. ஸோ அப்போ தனித்தனி எழுத்தும்போது அச்சு கோர்ப்பது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அதை வந்து சரி செய்வதற்கு என்ன பண்ண அப்படின்னா புதிய எழுத்து சீர்திருத்தம் செஞ்சார். யாரு? பெரியார். இக்குறைகளை நீக்குவதற்காக தந்தை பெரியார் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அவரது எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்கப்பட்டு தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அது என்னது கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நாவை இப்படி மாத்தினாரு. அண்ணான்றதை அப்படி எழுதணும். சரி, அதை ஒரு வாட்டி பார்த்துங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு கேட்கலாம். பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தங்களில் கீழ்கண்ட எது ஒன்று இடம்பெறாதுன்னு கொடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீராமணியர் சொன்ன எழுத்து ஒன்று வச்சுட்டு மீதி 3 வந்து பெரியார் வச்சு கூட கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ எழுத்து சீர்திருத்தம் செய்தது வந்து மொத்தம் 2 பேர். ஒன்று வீராமணியர், இன்னொன்று பெரியார். அடுத்து பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணம். அச்சுக்களை தான் காரணம். அடுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து வந்து வட்டு எழுத்து. வளைகோணாலும் வட்டு எழுத்து நம்ம பார்த்துருந்தோம். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியின் ஈடுபட்டவர் யாரு? தந்தை பெரியார். இங்க வீராமணியர் இல்லை, அப்புறம் தந்தை பெரியார் தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்பூங்கா ஒரு கதை பகுதி தான். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அமைஞ்சிருக்கு. இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். இதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் இது. ஓகேவா? நம்ம எப்படி தமிழ் வரியோட எழுச்சி பற்றியுமோ அதே மாதிரி தமிழை சிறப்பிக்கக்கூடிய இந்த சொற்பூங்கா பற்றி நம்ம கண்டிப்பாக படிக்கணும். தமிழ் மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்பு. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இயங்கி வரதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான்.
ஏன்னா தமிழுக்கு பின்னாடி தோன்றின பல மொழிகள் கூட அழிஞ்சு போயிருக்கு. ஆனா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொழிக்கும் மூத்த மொழியா இருந்து இன்னுமே வந்து வளர்ந்து வருது. காரணம் அது எல்லா அப்டேட்டையும் தகவமைச்சுக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிறதுனால இன்னும் பல ஆண்டுகள் வாழ்வதற்கான தகுதி வந்து தமிழுக்கு இருக்குன்றது சொல்றாங்க. அதான் தொன்மையான மொழியில் பல ஏட்டளவில் மட்டுமே இருக்க காண்கிறோம். வேறு சில மொழிகளில் ஒரு 100-200 முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதையும் காண்கிறோம். ஆனால் தமிழறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழ் இல்லை. தமிழ் கட்டாலே போதும், நம்ம என்ன பண்ணலாம், தமிழ் எல்லா நூலுமே கத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருதலே ஆகும். செந்தமிழா இருக்கு, செழுந்தமிழா இருக்கு, உயிரோட்ட தமிழா இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உயிர்ப்புடன் நம்ம தமிழ் மொழி வச்சிருக்க காரணமா இருக்கு. ஓகே, அடுத்தது தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். தமிழத்துல சொல்லுக்குன்னு நெல்லுன்ற ஒரு பேரும் இருக்கு, அர்த்தம் இருக்கு. சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. சொன்றி சோறு என்னது, இந்த நெல் என்ற வகையில் வந்துதான். நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருக்கலாகாது. நெல் வந்து பதர் இருக்கும், நெல் அடிக்கும் போது பதர் வரும், ஆனா சொல்லுல பதர் இருக்காது. அதான் தமிழுடைய சிறப்பு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியம் டிபிசி கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. ஓகே, இது அப்படி சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். ஓகே, மொழிக்கு நம்ம வந்து சொல்லுன்றோம். ஏன்னா பெயர் சொல் வினைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் வகையில் பார்த்தீங்கன்னா மொழி, பதம், கிளவி, இது மூணுமே தான் குறிப்பிடும். சொல்ல குறிப்பிட்டு நம்ம ஆளை பார்த்திருந்தோம். இங்க மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழி அதாவது சொல்லை ஓர் எழுத்து மொழி, ஈழெழுத்து மொழி, 2க்கு மேற்பட்ட எழுத்து மொழி உடைய மொழி என மூன்றா வகைப்படுத்துவார். சரியா? ஓர் எழுத்து மொழி இருக்கு, ஈரெழுத்து மொழி இருக்கு, அப்புறம் 2 எழுத்துக்கு அல்லது 3 எழுத்துக்கு மேற்பட்ட மொழின்னு மொத்தம் 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓரெழுத்து மொழி என்பவை நெட்டெழுத்து 7, ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். சரியா? ஓரெழுத்து மொழினா நெட்டெழுத்துக்களான 7 எழுத்து மட்டும் தான் ஓரெழுத்துன்னு சொல்லிட்டு ஓரெழுத்துன்னு சொல்லுவார். யாரு? தொல்காப்பியர். ஆனா அதையும் தாண்டி குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்லாவதில்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இயல்வே என்பார். என்ன சொல்றாருன்னா, குறிலெழுத்துல வந்து மேக்சிமம் என்ன மாறாது, ஓர் எழுத்தா மாறாது, நெடுலெழுத்து மட்டும் தான் ஓர் எழுத்து வரும்ன்றது சொன்னார். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துக்கள் 7மா, உயிர்மை நெட்டெழுத்துக்கள் 126 உண்டு. அவை மொழியாகும் தன்மை இல்லாதனவாக என ஐயம் தோன்றும். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மை நெட்டெழுத்து என்றோ கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டுமே கூறினார். ஸோ ரெண்டுத்துமே கலந்து வரதுனால இப்போ நம்ம நெட்டெழுத்துன்னு சொன்ன பத்தியா, அதுல என்னன்னா உயிர் நெட்டெழுத்தும் வரும், அதே உயிர்மை நெட்டெழுத்துக்களையும் ஒரு சில வரும். சரியா? ஸோ அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா குறிப்பிடாம நெட்டெழுத்துன்னு சொன்னாதான் உயிர்மை நெட்டெழுத்து அதில் வரும், உயிர் நெட்டெழுத்து அதில் வரும். ஓகேவா? ஸோ அதுதான் பொதுவாக வந்து உயிர்மை உயிர் சொல்லிட்டு பிரிக்காம பொதுவாக நெட்டெழுத்துன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்க, தமிழில் சொல்லில் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றையொன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்புகள் உண்டு. அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலைகளும் வாரா. சில எழுத்துக்கள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறா. இவற்றை போலவே நெட்டெழுத்துக்களில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு. நெட்டெழுத்துல ஒன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்குன்னா அங்கீகாரமே இல்லாத எழுத்துக்களும் கண்டிப்பா காணப்படும் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, உயிர் வரிசையில் 6 எழுத்துக்களும், மா வரிசையில் 6 எழுத்துக்களும், தா பா நா என்னும் வரிசையில் 5 எழுத்துக்களும், கா சா வா என்னும் வரிசையில் 4 எழுத்துக்களும், யா வரிசையில் 1 ஆக 40 நெடில் எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார். நன்னூல் இதனை யார் பவனந்தி முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய கூற்றுப்படி மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 மொழிகள் நெடில் எழுத்து, 2 குறி எழுத்து நோ து, இது 2 மட்டும் தான் குறி எழுத்து வரும். சரி, அப்ப மீதி 42ல 40 வந்து நெடில் எழுத்துக்கள், 2 குறி எழுத்துக்கள். சரிங்களா? ஸோ அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது, தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ து என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து மொழி என்பார். சரியா? தொல்காப்பியருக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு உருவானதான் யாருன்னா பவனந்தி முனிவர். அவர் என்ன பண்ணாரு, நெடில் எழுத்து மட்டும் இல்ல உயிரெழுத்துலயும் 2 எழுத்து இருக்குன்றத குறில் எழுத்துலயும் 2 எழுத்து இருக்குன்றத சொன்னாரு. ஓகே, அடுத்தது பாருங்க, எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என்னும் கலைச்சொல் ஆக்கி வைத்துள்ளனர்.
யா என்னும் வினா யாது, யாவர், யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினாவுக்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானே. அந்த யான்ற ஒரு எழுத்து அது எவ்வளவு எழுத்துக்களை உருவாக்கி இருக்கு. அப்ப அந்த ஒரு எழுத்து ஒரு மொழியை வச்சு வந்து பார்த்தா நிறைய எழுத்துக்களை உருவாக்கி இருக்காங்கன்றத சொல்றாங்க. சரியா? அப்படிதான் வந்து பார்த்தோன்னா ஆமா, நீ, இது எல்லாமே அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியமானது இல்லை. இதை மட்டும் படிச்சுங்க, இது ரொம்ப முக்கியமானது. மீதி எல்லாமே வந்து இந்த ஓர் எழுத்தை வச்சு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதில் பாருங்க, இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். ஆண் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பே என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்த எழுத்துக்கள். ஆன்றதான் அது சுருங்கி ஆவா மாறிடுச்சு. மான் என்பது மா, கோன் என்பது கோ, தேன் என்பது தே, பே என்பது பே. இப்படிலாம் வந்து பார்த்தா அந்த எழுத்துக்கள் கரைந்து அந்த ரெண்டு எழுத்துலேருந்து ஒரு எழுத்தா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்தது, எட்டத்தில் போகிற ஒருவன் ஏ என அழைத்தனர். ஏ என்பது என்னோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றுவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன். சரியா? எனப்பட்டான். அம்பு விடும் கலையை ஏ கலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏ கலைவன் என்று பாராட்டியது. சரி, அந்த ஏன்ற ஒரு எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏவு என்னும் சொல் ஏ என்றானது மட்டுமின்றி எய் எனவும் ஆயிற்று. ஏவுதல் ஒரு பொருளை ஏவர்த்து. சரியா? அது வந்து ஏன்னு சொல்லலாம், அம்பை ஏ அப்படின்னு சொல்லலாம், இல்ல எய் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏவுகின்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்ப்பன்றி. சரியா? முள்ளம்பன்றியுடைய பழைய பெயர் எய்ப்பன்றி. இது கேட்கலாம், எய்ப்பன்றி அழைக்கப்படுகிறது முள்ளம்பன்றி. அம்பை எய்பவர் எயினர். அவர் தம் மகளிர் எய்னியர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. யாரு? எயினர். அவர் ஈட்டக்கூடிய அதே பெண்கள்னா யாரு? எய்னியர். சங்க புலவர்களில் எயினராரும் உலர், எய்னியாரும் உலர். சரியா? சங்க புலவர்களை பார்த்தீங்கன்னா எயினரும் இருக்காங்க, எய்னியரும் இருக்காங்கன்றது சொல்றாங்க. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் தேவையில்ல. ஓகே, அதோட நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளியில வந்து செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். ரொம்ப முக்கியமானது. செந்தமிழ் அந்தணன் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு ரா இளங்குமரனார். இவர் வந்து ஒரு ஆசிரியர், பள்ளி ஆசிரியர் பணியாற்றிருக்காரு. நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகம் திறன் கொண்டவர். பாருங்க, நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகம் திறன் கொண்டவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சினால் வெவ்வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனை எழுத்து பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்புன்னு சொல்லி 2 வகையா பிரிப்பாங்க. எழுத்துக்கள பிறப்பு வந்து என்ன பண்ணுவாங்க? இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. ஃபர்ஸ்ட் எழுத்துக்களின் இடப்பிறப்பு என்னத்தை பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின. உயிரெழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா 12 பார்த்தீங்கன்னா அந்த 12 எழுத்துக்கள் வந்து எதை மையமாக கொண்டு பிறக்குது? கழுத்தை மையமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் மார்பை இடமாக கொண்டு, மார்பிலும் தோன்றும் எழுத்துக்கள் வல்லின மார்பு. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மூக்கிலும் தோன்றக்கூடிய அந்த கஞ்சனா நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா அது. அடுத்த இடையின மெய் எழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு. இது நம்ம வந்து உயிரெழுத்து கழுத்து, அதே மாதிரி இடையின எழுத்து தான் கழுத்து தான். அடுத்து பார்த்தோன்னா ஆயுத எழுத்து தலையை மையமாக கொண்டு. பாருங்க, தலையை மையமாக தோன்றுவதுதான் இது ஆயுத எழுத்து. ஒரே ஒரு தலை தான் இருக்கும், நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? உயிரெழுத்துக்கள் 12 வந்து பார்த்தோன்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும். வல்லின மெய் எழுத்து வந்து மார்பு, மெல்லின மெய் எழுத்து வந்து மூக்கு, இடையின மெய் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து, ஆயுத எழுத்து வந்து தலை. ஓகே, நான் வச்சுங்க. அடுத்து பார்த்தா முயற்சி பிறப்பு. சரியா? முயற்சி பிறப்பு பண்ணும்போது நம்ம அந்த நாக்கம் அடிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தோன்னா மேலெண்ணத்தை தொடுறது, கீழெண்ணத்தை தொடுறது. ஓகேவா? அப்புறம் வாயை மூடுவது, வாயை குவித்து அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய வரும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணியே ஆகும். ஓகே, ஏன்னா இப்போ ரீசெண்டாக கேட்கறதுல, ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தோன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. குரூப் லெவல்லாம் ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும். எப்படி இந்த எழுத்துக்கள் பிறக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? அடுத்த சார்பு எழுத்துக்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா இதழ்கள் குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா இது உ
ஏன்னா அப்படின்னு போது தான் இதழ்கள் வந்து குவியுது. ஆயுத எழுத்து பிறக்கும் எழுது தலையினப்ப பார்த்திருந்தோம். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மார்புன்ற பார்த்திருந்தோம். அடுத்தது நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வராது, இச்சி இஞ்சி வராது, இப்பயும் வராது, இட்டு இன்னு தான் நுனியை தொடுது, அப்போ இட்டு தான் வரும். அப்புறம் கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. கீழ் இதழ் ஓகே, மேல்வாய் பல் இணைவதால், இதழ்னா உதடு, மேல்வாய் பல் வந்து இணைவதால் இம்மு வராது, இப்பு வராது, ஈ வராது, இவ்வு தான் வரும். இவ்வு தான் பார்த்தீங்கன்னா கீழ் பல்லு பார்த்தீங்கன்னா மேல் இருக்கிற பல்லில் போயிட்டு சாரி கீழே கூடிய உதடு மேலே இருக்கிற பல்லு போய் மாட்டுதுங்களா, அப்போ இவ்வு தான் வரும். ஓகேவா, அவ்வளோதான். அந்த பொறுத்துக்க பாருங்க. மனமண்டினா ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய டாபிக். இதை சொல்றதுல ஒன்றுமே இல்லை, திரும்பி நம்ம மனப்பாடம் பண்ணுறது தான் ஒரே வேலை. ஓகேவா. அடுத்து பாருங்க, மரபு தொடங்கி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து நிறைய கேள்வி கேட்கறாங்க. ஆந்தை என்ன பண்ணும், அலரும். காகம் வந்து கரையும். ஆந்தை வந்து அலரும், காகம் வந்து கரையும். சேவல் வந்து என்ன பண்ணும், கூவும். கோழி தான் கொக்கரிக்கும். ஓகே, அங்கே கொடுத்தாங்க. குயில் வந்து கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா வந்து குணுகும். நான் வச்சுங்க. மயில் அகவும், கிளி பேசும், கூகை குழரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. இதுல தான் கேட்கறாங்க, புது புக்ல தான் வந்து கொஸ்டின் நிறைய கேட்கறாங்க, இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின். இதை நம்ம நல்லா தர வந்தாலே கண்டிப்பா இதுல இருந்து கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்த தொகை மரபு அப்படின்னும் போது மக்கள் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா மக்கள் கூட்டம். பசு அதிகமா இருந்துச்சுன்னா ஆணிரை கூட்டம், ஆணிரைன்னு சொல்றாங்க. ஆடு அதிகமா இருந்துச்சுன்னா ஆட்டு மந்தைன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. அடுத்து வினை மரபு பாருங்க. சோறு என்ன பண்ணுமா, சோறு சாப்பிட, சோறு உண். ஓகே, சோறு என்ன பண்ணும், உண்ணணும். முறுக்கை வந்து தின்னணும், சுவரை வந்து எழுப்பணும், தண்ணீர் குடிக்கணும், பால் பருகணும், கூடை முடையணும், பூ கொய்யணும், இலை பறிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பானை வணையணும். பானை வந்து வணைதல், பானை வந்து உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா பானை வாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வினை மரபு, அதாவது செயலை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சோறை வந்து உண்ணணும். சோறு உண்டாயான்னு கேட்க, சோறு தின்றாயான்னு கேட்கக்கூடாது. முறுக்கு தான் தின்றாயான்னு கேட்கணும், முறுக்கு வந்து உண்டாயான்னு சொல்லக்கூடாது. தண்ணீர் பருகினாயான்னு கேட்கக்கூடாது, தண்ணீர் குடிக்கணும், பால் தான் பருகணும். ஓகே, வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 முடியுது. இல்லை கலைச்சொல் மட்டும் பார்த்துடலாம். ஒலி பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகல்ச்சர், சரி, ஆர்டிகுலேட்டரி பொனடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யொலி அப்படின்னா கான்சோனன்ட், மூக்கொலி அப்படின்னா நாசல் கான்சோனன்ட் சவுண்ட். அப்புறம் கல்வெட்டு அப்படின்னா எபிகிராப், கல்வெட்டுனா எபிகிராப் நான் வச்சுங்க. உயிரொலி அப்படின்னா வவ்வல். மெய்யொலினா கான்சோனன்ட் பார்த்தோமா, உயிரொலி வந்து வவ்வல். ஏஇ ஐஓயுன்றது தான் வவ்வல் சொல்லுவாங்க. அந்த 26 எழுத்துல 5 எழுத்துக்கள் வவ்வல்ஸ், மீதி எல்லாமே கான்சோனன்ட்னு சொல்லுவாங்க. அகராதியல் அப்படின்னா லெக்சிகோகிராபி அப்படின்னு சொல்றாங்க. லெக்சிகோகிராபி இது அகராதியல்னா. ஒலியன் அப்படின்னா போனிம், ஒலியன்னா என்னது, போனிம் அப்படின்னு சொல்றாங்க. சித்திரெழுத்து சொல்றாங்க பிக்டோகிராப். சித்திரெழுத்து முறைக்கு என்ன பேரு, பிக்டோகிராபி. நம்ம வந்து சிந்து சமயத்துல வந்து இந்த பிக்டோகிராபின்ற கான்செப்டை பார்த்திருக்கோம். சரிங்களா. ஸோ ஓகே, நம்ம இந்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 நிமிடத்தில் நம்ம ஒரு டாபிக் வந்து முடிச்சிருக்கோம் வெற்றிகரமாக. ஸோ 8வது புக்கில் முதல் இயலை வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த லைவ் கிளாஸ் வந்து நம்ம 2வது இயலை பற்றி நம்ம சிந்திக்கலாம். ஸோ இந்த இயல் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா இந்த புக் எடுத்து வச்சு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். சும்மா நீங்கள் மேலோட்டம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அதனால பலன் யாருக்குமே இல்லை. ஓகே, அதனால புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் முடிஞ்சும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு ஒரு 2 days கழிச்சு திரும்ப ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து நிற்கும். சரியா. அதுக்கப்புறம் நீங்கள் 2 weeks ஒன்ஸோ இல்லை 3 weeks ஒன்ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தாலே கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் இல்லையா. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு நீங்கள் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து ஒரு சில டாபிக்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. 2 days கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது அந்த உங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடியது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கக்கூடிய டாபிக்லாம் வந்து தனியாக எழுதி வச்சு அதை ரீகால் பண்ணிட்டு வாங்க. அப்படி நீங்கள் பண்ணலாம். சரிங்களா. இதுவுமே ஒரு சிறப்பான ஒரு முறை தான். அது உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா. சரி, தேங்க்யூ.